இந்த வேலூர்ல வந்து விஜய் அவர்கள் ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. இந்த விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, இதெல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், யாரை சொல்றோன்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ எதிர்க்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? இப்போ ஆளுங்கட்சி எதுவோ அதை தான் அவர் எதிர்ப்பார். அது அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். என்னை பொறுத்தவரையும் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போர் கிடையாது. விஜய் தனிப்பட்ட முறையில் அவர் போராக ஏற்றுட்டு இருக்கிறார். எனக்கு வந்து யார் வந்தாலும் நாட்டு மக்களையும் நம்மளே பார்த்துக்கிட்டா போதும். அந்த மாதிரி ஒரு விஷயம். விஜய் அண்ணா வந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆட்சி கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். அவர் அறியாமல் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஐயா யார் வந்தாலும் சரி, ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரி. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ்ன்னு ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா? நீங்களே கூட உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ மாற்றத்தை நோக்கி தான் போகிறோம். அப்போ அரசியலில் மட்டும் அது கேள்விக்குறி. அண்ணா, நேற்று விஜய் அவர்கள் வேலூர்ல ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு, பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். பார்த்தீங்க? பார்த்தேன். ஓகே. என்ன பேசினார்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திமுக ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. இப்போ வரப்போகிற தேர்தல் வந்து விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலாக ஆட்சிக்கு யார் வேணால் வரலாம் போகலாம், புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு இது கொடுப்போம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நல்லது தானே ஆட்சி. இது தமிழ்நாடு வந்து அவங்களோட சொந்த இது கிடையாது, சொந்த நாடு இல்லைன்றீங்க? சொந்த நாடு கிடையாது, புரியுதுங்களா? நான் நிற்கலாம், நீங்கள் நிற்கலாம், அது யாரோட விருப்பம். நீங்கள் வரக்கூடாது. இப்போ விஜய் வந்து சினிமா இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே கிடையாது. எப்போ ஒரு அரசியலுக்கு வந்தாரோ அதுலேருந்து அவர் வந்து இப்போ அவர் எந்தெந்த மாநாட்டில் மீட்டிங் போகிறாரோ அந்த மாநாட்டில் ஒரு பெண்களும் பார்த்திங்களா கீழே வந்துடுறாங்க, மயக்கடிச்சிடுறாங்க. இப்போ இதே கூட்டம் எல்லா கட்சியிலும் வருது, ஆனால் அதில் இந்த மாதிரி காட்டுறது கிடையாது. நான் தொடர்ந்து பார்த்து தான் இருக்கேன். இதுக்கு நான் பார்த்து கிடையாது. ஃபஸ்ட்டு நான் நேற்று கூட வீட்டு பேசியிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அவருடைய மீட்டிங் மட்டும் இன்றைக்கி ஒரு பெண் வந்து நேற்று வந்து மாநாட்டில் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் அதை மற்ற மீட்டிங்கில் காட்ட மாட்டாங்கன்னு புரியல எனக்கு. இப்போ வந்த காலம் ஃபுல்லாகவே நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கேன். நான் வளர்ந்த காலம் ஃபுல்லாகவே நான் கேட்டு வளர்ந்த விஷயம் எல்லாமே திமுக ஓட்டு போடணும், அவர் தான் நம்மளுக்கு இது. ஏன்னா வந்து அப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு பகுத்தறிவு, ஒரு அறிவு, ஒரு தெளிவு, ஒரு படிப்பு எதுவுமே கிடைக்கல. அவங்க வந்து ஓகே கவர்மெண்ட் இருக்குது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டையே நம்பி வாழ்ந்துட்டாங்க. பணம் அதேமாரி கவர்மெண்ட்டுன்றது வந்து ஒரு பணம் தான் நீ யாருன்னு தீர்மானிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிடுச்சு. பணம் உன் கையில் இருந்தனா நீ ராஜா, பணம் இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிளை உருவாக்கிடுச்சு. அதனால் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரியல, கற்றுக்க முடியல. கல்வி கொடுக்குறாங்க, அந்த கல்வி பார்த்தீங்கன்னா இப்போ கூட கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலாம் போனீங்கன்னு பார்த்தீங்களேன், அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் ப்ராடக்ட்ன்றது எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போ இங்கே நான் அதே நம்பூரில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரியில்லை, கவர்மெண்ட்டு ஸ்கூல் சரியில்லை, கவர்மெண்ட் எதுவுமே சரியில்லை. நீங்கள் சினிமானே எடுத்துக்கங்களேன், சினிமாவே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் எடுத்திங்கனாலே கவர்மெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் அவ்வளோதான்பா அப்படின்ற ஒரு கண்டென்ட் எல்லா சினிமாலேயும் இருக்கும். அந்த ஒரு சீனியாரிட்டியை கிரியேட் பண்ணிடுறாங்க, ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே வந்துடுது. அது வந்து பேசிக்காகவே அது உண்மையாக இருக்குது ப்ரோ. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ மெர்சல் படம் எடுத்துக்கங்களேன், மெர்சல் படம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போதுமான ஹாஸ்பிட்டல் இல்லை, அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இல்லை. காரணம் என்ன? கவர்மெண்ட்டு ஒரு கஷ்டப்படுற ஒரு விவசாய இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாமல் போனதால் எத்தனை உயிர் போச்சு. இது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு. அதிலே கவர்மெண்ட் இருக்குது ப்ரோ. அதேமாரி ஒரு படத்துலையுமே சரி, தமிழ் சினிமாவில் அரசியல்வாதி அப்படின்னா நல்லவன் சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே இருக்காது ப்ரோ. அரசியல்வாதினா பொய் சொல்லுவான், துப்புனா தொடச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட் இமேஜ்லேயே இருக்குது. பேட் இமேஜ்லேயே தான் இருக்குது. நீங்கள் அது கன்சிடர் பண்ணுறீங்களா? நீங்களே பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான், எனக்கு தோண வரைக்கும் அதுதான். அதனால ஏன் இது முற்றிலும் வந்து விஜய் சாருக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர்னு அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து இந்த விஷயம்லாம் வந்து சினிமாலே நம்ம இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். நானும் பார்த்துருக்கேன், ரியல் லைஃப் ஸ்டைலையும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் சென்னையில் அது இதுன்னு எவ்வளோ விஷயமும் நம்ம சொசைட்டியில் நிறைய நடந்திருக்கு. 22 வயசு ஆகுது, 22 எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இந்த சொசைட்டிலையும் சரி, இந்த தமிழ்நாட்டிலையும் சரி. எவ்வளோ இன்சிடென்ட்ஸ், இது கவர்மெண்ட் அது பண்ணுது, இது பண்ணு, நிறைய விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்து ஒரு சினிமா மூலயமா வந்து ஒரு பெரிய ஒரு பவர் வச்சுருக்கிறவர்னா விஜய். அவர் நினச்சா இதை அவர் மாற்றணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, சும்மா வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அடுத்து எம்ஜிஆர் மாரி அடித்து சொல்லுவேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஏதோ ஒன்று நல்லது பண்ணணும். இப்போ அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தளபதி விஜய்னா அப்படின்ற ஒரு தனித்துவமான ஒரு ஆள் அவர்.
அவர் அந்த இடத்துக்காக அவர் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து மக்கள் இப்போ வந்து நம்ம எப்படின்னா நோட்டத்தை சொல்லியிருப்பாரு, நம்ம போய் சினிமா பார்க்குறோன்னா ஒரு 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துன்னு போய் தான் பார்ப்போம். நம்மளோட உழைப்பு 100 ரூபாய், அதை போட்டு தான் நம்ம போய் படத்தையே பார்ப்போம். அப்போ அந்த 100 ரூபாய் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்கன்றது விஜய்க்கு தெரியுது, நீங்கள் கொடுக்குறது தான் சம்பளம்னு அவருக்கு தெரியுது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறீங்க, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரில. நீங்கள் படம் நீங்கள் ஒரு 100 ரூபாய் போட்டு டிக்கெட் வாங்கி என் படத்தை பார்க்க வரீங்க, உங்கள் உழைப்பை வந்து இதில் போட்டு வரீங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் மக்களுக்காக எதனா ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, பார்க்குறாரு. நிறைய விஷயம் நடக்குது சொசைட்டியில், அவ்வளோ விஷயம் நடக்குது. போதை கீதை எல்லாமே நடக்குது. நிறைய பேர் போதை பழக்கத்தை அடிமையாக இருக்காங்க, நிறைய பேர் எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணி அவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு ப்ரோ. அவர் திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. தனக்கு ஏதாவது ஓட்டு வாங்கணும் இல்லையா, அதுக்காக சொல்லுவார். ஓகே, அதுதான், அது வேற ஒரு ரீசனும் இல்லை. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும், அவர் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஓகே. இப்போது விஜய்க்கு வர கூட்டம் வந்து ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு சினிமா ப்ராப்ளங்கிறதால அதிக கூட்டம் வரும், அவ்வளோதான். அது எல்லாம் ஓட்டாக மாறுமான்றது அவர் எலெக்ஷனில் நின்று ஒரு தேர்தலையாக சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அப்படிதான். ஆமா. அதாவது ரிசல்ட் தான் முடிவு பண்ணுன்றீங்க. அதுதான் முடிவு பண்ணும். அரசியலுங்கிறது வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு பொது பொண்ணு வந்தாவே சமாளிக்கிற கஷ்டமான ஒன்று அரசியல். சினிமா மாதிரி இல்லை, சொல்லி கொடுத்து டைலாக் பண்ணுறது கிடையாது. ஒரு நுட்பமான ஒன்று. அது எப்படி தெரிஞ்சு வராருங்கிறது எனக்கு தெரியல. அதோடு எப்படின்னா திமுகங்கிறது ஆதி காலத்துலேருந்து போன கட்சி தான். அரசியல் வந்து இல்லாமையோ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோ ஸ்டாலின் வந்து இப்போ வந்து நிற்கலை. அதனால் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறாரு, அவர் தான். யாராக இருந்தாலும் சிஎம் இருந்தாலும் ஓகே, ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஓகே. சரி, மக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம், மக்கள் ஏன் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தவங்க எதுவுமே பண்ணல. இப்போ யாருன்னா என்ன சொல்கிறதுன்னா, இது வந்து குழப்பத்தை உண்டாகிற மாரி யார் வேணாலும் வரட்டும், ஆனால் வந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணாலும் ஓகே. ஆட்சியில் வந்து இது அது அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, மக்களை நல்லா கவர்ந்து பார்க்குற ஒரு நல்ல நபராக இருந்தால் யாராக இருந்தாலும் ஓகே தான். முக ஸ்டாலின் சார் அவர்களும் சரி, விஜய் சார் அவர்களும் சரி, இவங்க சினிமாலேருந்து வந்திருக்காங்க, இவங்க பாரம்பரியமாக வந்திருக்காங்க. நல்ல அரசியலில் நல்லா தெரிஞ்சவங்க, மக்களுக்காக உறுதுணையாக இருக்கிறவங்க, மக்களை புரிஞ்சுக்கிறவங்க யாராக இருந்தாலும். ஏன்னா விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணி இருக்குது, ஓகே, அப்புறம் சீமான் இருக்கார். ஸோ அதனால் இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 4 கட்சிக்கு உண்டான போட்டியாக தான் நான் பார்க்குறேன். அது இதில் வந்து 4 பேருக்கு போட்டி இருக்குது இந்த வரப்போகிற எலெக்ஷனில். ஆமாம் ஆமாம். ஓகே. பட் அதில் சீமான் எப்பவும் போல தான், அவரால் வர முடியாது, ஏன்னா தனிச்சு நிற்கிறாரு. பட் விஜய் வந்திருக்கலாம், யாரோட ஒரு கூட்டணி சேர்ந்துருந்தால் ஓரளவு வந்திருக்கலாம். பட் என்னுடைய ஒப்பீனியன் வந்து விஜய் இப்போ வர முடியலனாலும் நெக்ஸ்ட் டைம் அவர் கட்டாயம் ஸ்கோர் பண்ணுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தனிச்சு நிற்கிறதுனால ஓட்டு சதவீதத்தை தான் பிரிக்க முடியுமே ஒழிய ஃபுல் மெஜாரிட்டியால் அவரால் வர முடியாதுன்றது என்னுடைய கணிப்பு. எதனால் வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது இப்போது? ஏன்னா அவங்க இதே வந்துக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் மாறி வந்து ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது. உங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள்லாம் இருக்கும்ல, இப்போ இருக்கிற ஆட்சியில் சில குறைபாடுகள்லாம் இருக்குது, எனக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? கோரிக்கை கொஞ்சம் அவங்க அவ்வளோதான் நிறைவேற்றினதில்ல. இவர் வந்தால் அவங்க கஷ்டப்படுற மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ஒரு அப்படின்னு இருக்கு. ஒரு ஆனஸ்டாக ஒரு கேள்வி, பெண்கள் பாதுகாப்பு இப்போ எப்படி இருக்குது இந்த ஆட்சியில்? அவ்வளோதான் இல்லைண்ணா, கொஞ்சம் தான் இருக்குது. தெளிவாகவே சொல்லுங்களேன். அவ்வளோதான் பாதுகாப்பு கிடையாது இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் 100% பாதுகாப்பு இருக்குன்றத சொல்கிறாங்க. இல்லைண்ணா, ஒரு 70% இருக்கும், அவ்வளோதான். நிறைய பேர் அவ்வளோதான் கிடையாது. இல்லை, ஓகே. அதாவது இந்த வாட்டி ஜெயிக்க போகிறது யாருன்னு சொல்கிறீங்க? ஸ்டாலின். திமுக தான் திரும்பி ஜெயிக்கும் கண்டிப்பாக. எதை வச்சு சொல்கிறீங்க? மக்களோட மனசுக்குள்ளே அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு 5000 அறிவிச்சார் பார்த்தீங்களா, அதுலேயே புஷ்டாது மக்களோட மனசை. மற்றபடி எல்லா வேலையும் நல்லா தான் போயின்னு இருக்குது. எங்கள் எம்எல்ஏ பொறுத்தவரையும், எங்கள் எம்எல்ஏ வந்து விஎம் பிரபராஜா, நான் அந்த டிவிஷன்லேருந்து பேசுகிறேன், அதனால தான் சொல்கிறேன். இதையும் போட்டுருங்க, பக்காவாக பண்ணுங்கிறாரு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. மாட்டு கருத்தில் எனக்கு திமுக தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே சொல்கிறாரு, 234 தொகுதியிலையும் நான் வந்து எங்கள் ஆட்சி நடக்க போகுது, நாங்கள் தனித்து நிற்க போகிறோம், கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஆட்சி நாங்கள் தான் பிடிப்போம்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஜெயகாந்த் சொன்ன மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறது, சினிஃபிலேருந்து வந்துக்கிறா போல். பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக விஜய் வருவார். ஆனால் இந்த வாட்டி வாய்ப்பே கிடையாது. ஓகே, டிவிக்கு இந்த வாட்டி எத்தனை சீட்டை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ விஜய் மட்டும்தான். ஒரு 70 வருஷமாக
ஏடிஎம்கே டிஎம்கேன்ற பார்ட்டியே மாறி மாறி ஏ இல்லைனா பி இல்லைனா ஹே அப்படின்ற மாதிரி போலிங் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு இல்லாமல் இருந்திருக்கு. மாற்றி மாற்றி அங்கேயே குத்தி மாற்றி மாற்றி போலிங் ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ இங்கே ஆப்ஷன்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்திருக்கு. கமல் வந்தார், சீமான் வந்தாங்க, விஜயகாந்த் சார் வந்தாங்க. இவங்க எல்லாம் வரும்போது எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அவங்க வச்சில்ல. விஜயகாந்தை தவிர்த்து மீதி யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பொசிஷனில். சீமானை பற்றி சொல்லவே தேவையில்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன பேசுவார் அப்படின்ட்டு. மான்கறி கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருப்பார் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா கமலஹாசனை தெரியும், ரிமோட்டை தூக்கி எரிவார். அப்புறம் மறுநாள் அவங்ககிட்ட போய் கூட்டணி இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் போல்ஸ் வந்து இல்லாமல் இருந்தாங்க. அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு ரசிகனா அப்படின்னு பார்த்துட்டு அதை தவிர்த்து வரும்போது விஜய்கிட்ட அந்த ஒரு புல்லிங் பவர் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் போல் இருக்குது. நான் இதை தான் பண்ண போகிறேன், என்னோட இதுதான் இப்படின்னு ஒரு டார்கெட் பண்ணுறாரு. இங்கே வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேட்கலாம், ஏடிஎம்கே இருக்குது, பிஜேபி இருக்குது, எதிரியை மட்டும் ஒருத்தராக தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு. இப்போ நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கிரிக்கெட் டீம் ஃபுல்லாக போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என் போலில் வந்து 4 டீம் இருக்குது, அதில் 3 டீம் மொக்கையாக இருக்குது. ஒரு டீம் இந்தியா டீம் விளையாடுது, நான் புதுசாக டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்தியாவை தான் எதிரியாக கருதுவேன். கூட இருக்க ஆப்கானிஸ்தானியோ ஜிம்பாப்வேயோ இன்னொரு டீம் ஏதோ ஒரு புதுசாக வர டீம் வந்து நான் எதிரியாக இருக்க டீமை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். வீக்காக இருக்க டீமை நான் கன்சிடர் பண்ணனா என்ன ஆகும்னா எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு, நான் வீக்காக போகிறது இல்லை. அதில் இருக்கிற ஒரு மைண்ட் கிளாரிட்டியில் இருக்க சில பேர் வந்து தவிர்த்து நம்மகிட்ட இருந்து போவாங்க. வர வாய்ப்புல இருந்து போக வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் அவங்கள வீக்கை நான் கன்சிடர் பண்ணணும்? நான் பண்ணவே தேவையில்லை. எனக்கு நீங்கள் பலசாலி அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கான ப்ராக்டிஸ் தான் நான் எடுத்துக்கணும். அவர் வீக்காக இருக்காருன்னா நான் அவர்கிட்ட ப்ராக்டிஸே தேவையில்லை, நான் அவர் போய் அடிச்சுட்டு போயிட போகிறேன். இந்த புரிதலே மக்களுக்கு இருக்க மாட்டேது. ஸோ 1 அப்படி 1-to-1 அப்படின்னு பேசுறது வந்து சரியான ஸ்டாண்ட் தான் நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் பேசுனது சரியான கருத்துன்றீங்க? பொதுப்படையில் பார்த்தா அது சரியான கருத்து தான். ஆமாம், சரியான கருத்து தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார்ந்தவங்க, விஜய் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தற்கூரின்னுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த தற்கூரின்னு சொல்கிறவங்க கிட்ட போய் ஒரு கேள்வி எடுத்து வைங்களேன், முன்னெடுத்து வைங்களேன். இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து தாக்கியிருக்காங்க. அதுக்கான என்ன விஷயம் கவர்மெண்ட் பண்ணிச்சு? அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்களா, இல்லை அந்த எம்எல்ஏக்கு வந்து ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதா, இல்லை அந்த எம்எல்ஏ வந்து ப்ரெஸ்க்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டாரா? இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் மாறா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு மாறா என்ன மாதிரி நியூஸ் வந்ததுன்னா, ரிப்போர்ட்டர் தான் எம்எல்ஏ தாக்குனாருன்ற நியூஸ் வந்தது. இத்தனைக்கும் கண் கூட ஆடியோ பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஆட்சி நடக்கிற இடத்துல, சர்வாதிகாரம் நடக்கிற இடத்துல விஜயை சார்ந்தவர்களையும் தற்கூரின்னு சொல்கிறது வந்து எந்த அளவில் சரியான ஒரு மனப்பான்மைன்னே ஃபஸ்ட்டு புரியல. அவர் வராரு, ஜெயிக்கிறாரு, போகிறாரு, அதெல்லாம் செகண்டரி பாயிண்ட். வந்து என்னோட விருப்பம், நான் இது எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், என்னோட விருப்பம் நான் வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதோ, ஒரு சாமானிய மக்களாக இருந்து நான் ஒருத்தன் தேர்ந்தெடுக்கிறது என்னோட விருப்பம். தேர்ந்தெடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு முறையான கருத்து, முரணற்ற கருத்தாக இருக்குது. நீ வந்து அவர் பக்கம் ஃபாலோ பண்ணனா நீ தற்கூரின்னு சொல்கிறதே வந்து, இப்போ என்ன மாதிரி இல்லை, நான் கூட விட்டுருங்க, நானும் அறிவு சார்ந்து பேசலை, என்ன கூட விட்டுருங்க, ஏதோ தெரிஞ்சதை பேசுகிறேன். இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து அறிவு சார்ந்து அரசியல் நோக்கி போகிறவங்க, விஜய் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாரையும் தற்கூரின்னு சொல்கிறது எப்படி நியாயப்படும்? குறைபாட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அந்த கஞ்சா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுவை சொல்லலாம். இந்த மதுவை கஞ்சான்னு வச்சுங்களேன், இந்த தமிழ் வந்து சுத்தமாக இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்விக்கிக்காரன் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க, ஸ்விக்கியில் வந்து அந்த பார்சலை கொடுக்குறான். இப்போ பார்சல் கொடுக்க என்ன பண்ணுவான், கேஷ் கேட்பான். கேஷ் கேட்டதுக்கு வெட்டுறாங்க. நம்ம எவ்வளோ டிவியில் பார்க்குறோம், நார்த் இந்தியாக்காரங்க எவ்வளோ வெட்டுறாங்க. இதுக்கு நம்ம ஆளுக்கு சின்ன குட்டி பசங்க அவங்களுக்கு இந்த கஞ்சாலாம் வந்து இதெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போது குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஸ்பாட் பாயிண்ட் 10,000 போடுறேன். இத்தனை எங்கே படிக்கிற? ஒயின் ஷாப் வாசலே பிடிக்கிறேன். ஒயின் ஷாப் நீ வாசலில் பிடிக்கிறதுக்கு ஒயின் ஷாப் ஸ்டாப் பண்ணிவிடு, நான் குடிக்க போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன்ல, அதை பண்ண மாட்டேறீங்க. இவரும் விஜய் சொல்கிறாரு, நான் முதல்ல ஆட்சிக்கு வந்தேன்னா முதல்ல ஊழல் இருக்காது, இந்த கஞ்சா இருக்காது, அது இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, வரட்டும். இப்போ வந்து ஒரு கூட்டணி அமையாமல் தனித்து தான் நின்றுருக்காரு இப்போ வரைக்கும். இதையே தொடர்ந்து தனித்து தான் இந்த தேர்தலை அவர் எதிர்கொண்டாருன்னா ஆட்சி அமைக்க முடியுமா? கண்டிப்பாக அமைக்கலாம் ப்ரோ. இப்போ வந்து என்னென்னா, விஜய்க்கு இருக்கிற முக்கியவாசி ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் 18+ மேலே, 18+ இந்த யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். இப்போ நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி, விஜய் அரசியல் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லுவோன்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு சோஷியல் மீடியா இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்தோம்னா அது செய்தி மூலியமாவோ இல்லை 4 பேர் சொல்லியோ அப்படி தான் தெரியப்படுத்துகிற மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ மொபைல் நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா அது சொசைட்டி ஃபுல்லாக எல்லோரும் முன்னாடியே போகும், எல்லாருக்கும் தெரியும். அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஆட்சி அமைக்க முடியுமா முடியாது? கண்டிப்பாக முடியும் ப்ரோ.
அது வந்து ஷூரிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஒரு டைமிங்கில் அவர் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அமைக்க முடியும். ஆனால் இந்த அரசியலில் நிறைய விஷயம் நடக்கும். இப்போ எலெக்ஷன் டைமில் மேபி வந்து பவர் இருக்குது, திமுக கிட்ட பவர் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா ஆள்பலம் பழைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயம்லாம் இருக்காங்க ப்ரோ. இப்போ நாங்கள் வந்து இப்போ விஜய் சைடிக்கிறவங்களாம் யங்ஸ்டர்ஸ் 18லேருந்து 23 25 அவ்வளோதான் பசங்க. ஆனால் அவங்க வந்து 28 30 40 அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். பாலிடிக்ஸ் பவரும் இருக்கும், கவர்மெண்ட் பவரும் இருக்கும், ஆளுங்க பலமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, இந்த வருஷம் எலெக்ஷன் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் நிறைய வரும்னு நான் சொல்கிறேன் ப்ரோ. அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்கலாம், அதுக்காக சொல்லியிருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா நன்மையும் செஞ்சிட முடியாது இல்லையா? 1000 பேருக்கும் எல்லாருக்கும் 1000 பேருக்கும் நல்லது உங்களால் பண்ண முடியுமா? அதில் ஒருத்தர் 2 பேருக்கு இது இருக்கு இல்லையா? அதை வச்சு அவர் சொல்லியிருப்பார், அவ்வளோதான். இந்த ஆட்சி வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? ஓகே தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்கு. அதாவது அவர்லாம் வந்து ஒரு பெரிய கூட்டத்திலையோ இதுலையோ நின்று சினிமாவில் அதுக்காக ஒரு கொஞ்சம் கூட்டம் நிற்கும். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து இளைஞர் இப்போ எம்ஜிஆரோட நைட்டு ஒரு 3 மணிக்கு வந்தாருன்னா கூட கூட்டம் போய் நிற்கும். அது ஒரு காலம். அதில் எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லாமல் போயிருக்க காலம் கூட ஒவ்வொரு நேரத்தில் இருக்குது, குறைஞ்சிருக்கெல்லாம் இருக்குது. அது மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு புதுசாக போகிறாரு. விஜயகாந்த் போகும்போது அப்படி தான் இருந்தது, இவர் போகிறாரு இருக்குது. இந்த ஓட்டு வந்து அதாவது திமுகன்னு உள்ள ஓட்டோ, ஏடிஎம்கேன்னு உள்ள ஓட்டோ, காங்கிரஸுக்குன்னு உள்ள ஓட்டோ, அந்த ஓட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படின்னா இதர டிஎம்கே வரும், இல்லை டிஎம்கே இல்லை சீட்டு இல்லாமல் கூட போகும் இல்லை. அது வந்து மாற்றங்கள், இது நம்ம வயசில் பார்த்தது தான். அதே மாதிரி இவருக்கு என்ன நடக்குங்கிறது எலெக்ஷன் பின்னாடி பார்ப்போம். ஆமாம், தனிச்சுண்டா முடிய முடியாது. பர்டிகுலர் ஓட்டு தாங்க பிரியும், சின்ன வயசு உள்ள ஓட்டு தான் பிரியும். நீங்களே நமக்குள்ளே இருங்க, நம்ம ஒரு வயசாக இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு அடிப்படையாக ஒன்று வந்துருச்சுன்னா அதிலே தான் போவோம். அப்படிங்கிறது அது அடிப்படையாக இருக்குது. அது போக மிச்சம் உள்ளது தான். இப்போ வீட்டில் இப்போ என் பிள்ளையோட போகலாம், அது தப்பு கிடையாது, போகலாம். ஆனால் அதுக்கெல்லாம் போட்டு வந்துடுமா, அதுதான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. இதுவும் நான் அதுவும் சிம்பிளாக சொல்கிறேன், இது மக்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ பார்க்குறதப்போ அந்த சோசியல் மீடியா, இந்த மக்களோட கூட்டம் இதெல்லாம் பார்க்குறப்ப விஜய் அவர்களால் வர முடியுமா? மக்கள் வந்து என்னன்னு இருக்காங்கன்னா, புதுசாக யாருன்னா வந்தால் நல்லா இருக்குன்றாங்க, அவ்வளோ எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இந்த டைம், அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். எலெக்ஷன் அப்படி டஃப்பாக இப்போ இந்த டைம் வந்து கொஞ்சம் இது எல்லோரும் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னா, இந்த டைம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓட்டு வந்து பிரியும், அவ்வளோதான். ஓட்டு பிரியும். பொதுவாகவே சொல்கிறேன், 2 பேர் யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா வந்து விஜய், நான் ஒரு ஆர்டிஸ்ட் லைன், நான் சைடு ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஸோ சினிமாங்கிற பொறுத்தவரை விஜய் சார் வந்து நாங்கள் ஒரு ஹீரோ, ஒரு மாடல் ரோலாக விஜய் சார் ஒரு ஃபேனாக தான் பார்க்குறோம். முக ஸ்டாலின் சார் வந்து எப்படின்னா வந்துட்டு மக்கள் ஒரு தொண்டராக அப்படி தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இவர் வேறு அவர் வேறு கிடையாது. பொல்யூஷனில் வேறு எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்கிறது, இஷ்யூஸ் நடக்கிறது தானே. அதெல்லாம் அவர் நம்ம தோற்றத்தில் வந்து 2 பேர்த்த வந்து 2 கண்ணாக பார்த்தா போதும், அவ்வளோதான். எப்படிண்ணா இப்போ 2 பேராலையுமே ஆட்சி அமைக்க முடியாது இல்லை, யாரோ ஒருத்தரால் தானே ஆட்சி அமைக்க முடியும். மாற்றம் தேவை. மாற்றம் தேவைதான் உங்களுக்கு. ஆமாம், எந்த விஷயத்துக்கு மாற்றம் தேவைப்படுது? நிறைய விஷயத்தில் சொல்லப்போனால் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறைய வருவாய் இப்போ கஷ்டப்படுறாங்க. இன்னொன்று வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து செயல்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ நிறைய முன்னாளைக்கு இப்போ இவ்வளோ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் முக ஸ்டாலின் சார் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இவங்களும் பண்ணிட்டாங்க. யார் வந்தாலும் கொஞ்சம் புதுமையான மாற்றம். மோஸ்ட்லி வந்து மக்களை மதிக்கணும். ஓகே, மக்களை மதித்து அவங்களுக்கு தேவை என்ன அது பண்ணாலே நல்ல விஷயந்தான். எங்களுக்கு படித்தவங்களுக்கும் சரி, வேலை தேடி இருக்க மக்களுக்கும் சரி, அப்புறம் நடுத்தர மக்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். ஓட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து, நானும் டெய்லி சேனல்லாம் பார்க்குறேன், நானும் 20 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், நானும் நிறையா ஓட்டெலாம் போட்டேன். என்னுடைய கணிப்படி இப்போ அவருக்கு வந்து ஒரு 15 to 20 தான் வர சான்சஸ் இருக்குது. அதுவே ஜாஸ்தி தான். ஓட்டிங் பர்சன்டேஜ் சொல்கிறேன். ஸோ இப்போ உள்ள இந்த யூத்லாம் ஓரளவு போட சான்சஸ் இருக்குது. லேடிஸ் கவர் பண்ணிடுவார். பட்டு அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவர் மேலே அவர் படத்தெல்லாம் நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கும். பட் அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மக்களை நேரில் சந்திக்கணும்னு சொல்லிக்கணும், போராட்டம்லாம் பார்த்துருக்கணும், அந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கரூர் சம்பவத்திலே கூட அவருக்கு பேக் அடித்த மாதிரி வெளியில் சொன்னாங்க. பட் அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி அந்த நேரம் கரூர்லேயே போய் உட்காந்துருக்கணும். என்ன கேட்டால் உட்காந்துருந்தாருன்னா இன்னும் மாதம் அவர் வந்திருக்கலாம்.
நல்லபடியாக வந்து செஞ்சுருக்கலாம் இன்னும் ஒரு அது வந்து இன்னமும் அவர் மேலே இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல வரீங்க. நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கும். இறங்கி வேலை பார்த்துருந்தாருன்னா செஞ்சுருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் அப்பயே விட்ரு. ஏன்னா இன்றைக்கி எதிர்க்கட்சிகள்லாம் அவரை பேச முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம் அவர். ஏன்னா இன்றைக்கி இந்த எல்லாரும் விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. தொங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து நீ 41 பேரை கொண்டுட்டேன்றாங்கல்ல. பட் அது வந்து எல்லாரும் தான் காரணம். அவர் வந்து லேட்டாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து க்ரௌடு எப்போவுமே சினிமா ஸ்டாருன்ற ஃபஸ்ட்டு ஒரு க்ரௌடு எல்லா ஊர்லேயும் வர தான் செய்யும். ஸோ அதெல்லாம் மீறி அவர் வந்து இறங்கி கொஞ்சம் இன்னும் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே இந்த எலெக்ஷன் அவரால் வரவே முடியாது. வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பே கிடையாது. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் அவர் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் பிரிக்கிறதுனால எல்லா கட்சிக்குமே ப்ராப்ளம் வரதான் செய்யும். டிவிகே மேல வந்து ஒரு கொள்கை இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது சரியான கருத்தா? கொள்கை இல்லைன்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் முரணற்றது தான். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, மேடையில முதல் மாநாட்டிலே வந்து எங்க கொள்கை தான்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு 5 தலைவர்களை காட்டி அவங்க பின்பற்ற கொள்கை தான் நாங்கள் ஃபார்முலா, அது அவங்க பின்பற்ற கொள்கை தான் எங்களோட ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை தான் நாங்கள் பின்பற்றோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொள்கைன்னு சொல்லி ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா, கொள்கையால் மக்களுக்கு என்ன நலன், என்ன பயன், அதை தெளிவாக 2 ஸ்டாண்டர்ட் உங்கள் சைட்லேருந்து சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. கொள்கையை பார்த்து தான் இத்தனை நாள் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களா? கிடையாது. சரிங்களா? இத்தனை நாள் வரைக்கும் ஓட்டு போட்டிருந்தது ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் ஐயா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தது. கலைஞர் ஐயா, ஸ்டாலின் சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஓட்டு போட்டு. கொள்கையை பார்த்துலாம் ஓட்டு போடுறவங்க ஒரு 10% தான் இருப்பாங்க. கொள்கைனா என்னன்றதுல பாதி பேருக்கு தெரியாது. அந்த கொள்கையோட நிலைப்பாடு என்னன்றதுல முக்காவாசி பேருக்கு தெரியாது. கொள்கையால என்ன யூஸ்ன்றதுக்கு கூட சில பேருக்கு தெரியாது. அப்ப அந்த கொள்கையை அந்த கட்சி முதல்ல பின்பற்றுதான்றது, அந்த கொள்கையை நிலைநாட்டி நிற்கிற அந்த கட்சி பின்பற்றுதான்றது யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் கொள்கைனா என்னன்றதை முதல்ல கேட்டுட்டு கொள்கையை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா. இது நீங்க போய் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, திமுகவோட கொள்கை இருக்குல்ல, 5 கொள்கையை சொல்லுங்க கேளுங்களேன். திமுகவுக்கு ஓட்டு போறவங்க கிட்ட கேளுங்க, தெரியாதுன்னு. ஏன் வைஷ்ணவி இருக்காங்கல்ல, இன்னைக்கு திமுக வந்து சப்போர்ட் பண்ணி அப்புறம் இங்கே வந்து மாறி அந்த பச்சோந்தின்லாம் கலாய்க்கிறாங்கல்ல, அவங்களே திமுகவோட ஒரு ரிப்போர்ட்டர் திமுகவோட கொள்கைனா என்னன்னு பேப்பன்னு முழிப்பாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக நின்று ஒரு அம்பாசிடராக நின்று எம்பவர் பண்ணுற ஒருத்தவங்களுக்கே அவங்க கொள்கை என்னன்னு தெரியாத போது மக்களை ஏன் கொள்கைன்னு இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? அந்த கொள்கையால் என்ன பயன் இருக்குன்றது மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுங்களேன். இதை பார்க்குறவங்க கூட யாரோ ஒருத்தர் வந்து இதுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கலாம்ல. எதிர்கருத்துல அந்த கொள்கையில் என்ன பயன் இருக்கு? பயனே இருந்துட்டு போட்டோம். உங்க கொள்கை என்னன்றதுல எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு கேளுங்களேன். கொள்கையற்ற கொள்கையற்ற கட்சின்னு சொல்லி பேசிருக்காங்க. கொள்ளை அடிக்கிற கட்சின்னு ஏன் பேச மாட்டாங்க? ஸோ இதே மாதிரி தனித்து போட்டிட்டா அவரால் ஜெயிக்க முடியுமா? எலெக்ஷன் ரிசல்ட்ன்றது இட்ஸ் லைக் எ கேம்ங்க. ஒரு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி தான். அன்றைக்கி யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? ஒரு நல்லா பேட்டிங் ஆடிட்டு நல்லா எல்லா மேட்சும் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலில் இந்தியா தோற்று இருக்குது. ஓகேங்களா? சேம் ஆஸ் வெல் அஸ் அதே தான். கேம்பெயின் நல்லா பண்ணலாம், எப்படி வேணால் நடக்கலாம். அது வந்து நம்ம கையில் கிடையாது. டிக்ளரேஷன் நம்ம கையில் கிடையாது. தாக்கம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாக்கம் உண்டாகும். ரிசல்ட் சத்தியமாக தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதை வந்து நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாது. கருத்து கணிப்பு வச்சோ எதோ வச்சோ நம்மளால் அது லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணால் மாறலாம். ஃபேக் ஓட்டிங் நடக்கலாம், இந்த மாதிரி நிறைய டிக்ளரேஷன் நடக்கலாம். பட்டு ஒரு ஃபார்முலா நீங்கள் கேட்ட கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா, அதர் பாலிட்டிக்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அலைன்ஸ் பார்ட்டி வைக்கிறது, இத்தனை காலமாக அது நடந்துட்டு இருக்கு. கூட்டணி அதிகமாக இருக்கிற கட்சி வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரோட ஓட்டும் சிதறும். அந்த ஓட்டு சிதறும். பட் இவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஒரு புதுமைன்னு ஒன்று பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ப்ளஸ் இருக்குது. அது மேபி அந்த கான்ஃபிடென்ட் வந்து ஸ்லோப் டவுனும் ஆகலாம், அந்த கான்ஃபிடென்ட் வந்து ப்ளஸ்ஸாகவும் ஆகலாம். அது நம்ம கையில் கிடையாது. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு அவங்க சந்திக்கிற முதல் தேர்தல். ஓகேங்களா? இதில் அவங்க 10 சீட்டோ 15 சீட்டோ ஆனாலுமே மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் கருதிப்பேன். ஏன்னா வந்து எலெக்ஷன்றது 2026 முடிய போகிறதில்ல. 31 இருக்குது, 36 இருக்குது, 41 இருக்குது. எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து என்னை பொறுத்த வரைக்குமே கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, நான் வான்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க முடியாது. நீ வந்தால் நான் உங்க கூட சேர விருப்பம் அப்படின்ற ஒரு 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 அரசியல் புரிதலோடு வராங்க அப்படின் போது இங்கே அதை விஜயோ மேடையில் சொன்ன மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் இங்கே வந்து அலைன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா காசை வச்சு தான் டிபெண்ட்ஸ் ஆகுது. நீ இவ்வளோ தரேன், நீ இவ்வளோ தரேன், நீ இவ்வளோ வாங்கிக்கோ, உனக்கு இவ்வளோ சீட்டு, உனக்கு இத்தனை எலெக்ஷன், உனக்கு இங்கே ராஜ்யசபா அப்படின்னும் போது இவ்வளோ கால்குலேஷனில் வந்து அலைன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது அது வந்து இவங்க வந்து அதெல்லாம் இல்லை, கூட்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுக்காம தான் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் உண்மை தான் நடந்துருக்குண்ணா. அது எல்லாமே உண்மைதான். கூட்டத்தையே வந்து காசு கொடுக்காம தான் கூப்பிடுறாங்க. அப்படின்னும் போது இந்த விஷயத்துக்கு அவங்க காசு கொடுத்தோ இல்லை வேற ஒரு விஷயத்த செட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த கொள்கை உடையப்படும். ஓகே, உங்களுக்கு மாற்றம் தேவையா இல்லை இப்போ இருக்க ஆட்சி ஓகேவா? இல்லை, நான் மாற்ற தேவை தான். மாற்ற தேவை தான். உங்கள் ஓட்டு யாருக்குன்னு? எனக்கு தான்.
எந்த ஒரு காரணம், இந்த ஒரு காரணத்தினால நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு எந்த காரணம்? இல்லை எனக்கு அப்பலேருந்து விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும், அதனால விஜய் அண்ணனுக்கு போடுவேன். வந்தால் நல்லது பண்ணுவாரா விஜய் அவர்கள்? பண்ணுவாங்கண்ணா. 100 வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கண்டிப்பா கண்டிப்பாக வச்சு இருக்கு. சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறந்தாங்க, ஸ்டாலின் ஐயா இருக்கார், இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. அடுத்து வராருல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இப்போ இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே. பார்ப்போமே, Okay, வேறு அப்படி ஒன்றும் சொல்றீங்க. கிடையாது அப்படி சொல்லுவோம்.